அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது 22வது இடத்தை பிடித்திருக்கும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் யார்? 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் 22வது இடத்தை பிடித்திருப்பவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் கிருஷ்ணகிரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் KP முனுசாமி. உள்ளாட்சித்துறை அமைச்சர், ஆளும் அதிமுக அமைச்சரவையில் பங்கு பெற்றுபவர். இவர் பெற்றிருக்கும் மதிப்பெண்களை பார்ப்பதற்கு முன்னதாக கிருஷ்ணகிரி தொகுதி குறித்த சில தகவல்களை நாம் பார்க்கலாம். விவசாயம், சமீப காலமாக கிரானைட் சார்ந்த தொழில்கள் மிக பிரதானமாக இருக்கின்றன. பிரச்சனைகள் என்று பார்த்தால் அடிப்படையான பிரச்சனைகள் குடிநீர், பாதாள சாக்கடை, சாலைகள் புதுப்பிக்கப்படாமல் இருப்பது என்று ஏராளம். நன்னீர் பாசனம் அதிகம் நடக்கும் இடம் என்பதால் மண் வளம் சிறப்பாக இருக்கும் இடமாக அறியப்படுகிறது. முக்கிய விளைபொருள் மாம்பழம். ஆனால் விளைபொருட்களை பாதுகாப்பதற்கான குளிர்பதன கிடங்குகள் இல்லாதது மனக்குறையாக உள்ளது. இது அனைத்து விவசாயிகளுக்குமே உள்ள ஒரு பெருங்குறைதான். இனி இவர் குறித்து சட்டமன்ற தொகுதி மக்கள் என்ன நேரடியாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்கள் என்பதை பார்க்கலாம். அவர் இந்த எம்எல்ஏ அடிக்கடி வராரு, சந்திக்கிறார் மக்களை. அப்புறம் சாக்கடை அதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணுறாரு, ரோடெல்லாம் போட்டு தராரு, ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா வராரு, எப்பயோ ஒரு வாட்டி தான் வராரு, மாதத்துக்கு ஒரு வாட்டி வராரு, பார்க்குறாரு. சும்மா அதுவும் அவர் கூட கீழே இருக்கிற ஆளுங்க வச்சு அனுப்புறாரு. அங்கங்கே குப்பைகள் அப்படியே தான் இருக்குது, தண்ணி கொஞ்சம் வர்றதில்ல. ப்ராப்ளம் அதை பற்றி நம்ம என்ன சொன்னோன்னா அது அவர் கேர் பண்ணுறதில்ல. அவர் மிக்சி கிரைண்டர் கொடுக்கறதுக்கு வந்தார், அதோட சரி, மறுபடியும் வரல, அவ்வளோதான். எங்கள் ஊரில் தண்ணியெல்லாம் ஓடுது, வேறு பிரச்சனை எதுவும் இல்லை, எதுவும் கொடுக்கல, வர்றதும் இல்லை. அவர் சிறப்பான முறையில் சிறப்பில் தான் நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா கடந்த ஒரு மாதமாக கிருஷ்ணகிரிக்குள்ள அனைத்து வார்டுகளும் விசிட் அடிச்சிருக்காரு. முந்தா நாள் எங்கள் வார்டுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொல்கிறது, பக்கத்தில் எல்லா டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளும் அவங்க சிறப்பான முறையில் செஞ்சாங்க. நானும் கூட இருந்தேன். தொகுதி மக்களின் கருத்துக்களை பார்த்தோம். இனி இவர் பெற்ற மதிப்பெண்களை நாம் பார்க்கலாம். 22ஆம் இடத்தில் இருக்கும் முனுசாமிக்கு சொன்னால் செய்துவிட வேண்டும், அதுதான் ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு அழகு என்பார்கள். அந்த அடிப்படையில் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் 20க்கு 16 மதிப்பெண்களை KP முனுசாமி பெறுகிறார். வந்தாலே கொண்டாட தயாராக இருக்கும் தமிழக மக்கள் மத்தியில் அந்த மக்களுக்கு, தொகுதி மக்களுக்கு இவர் தந்த மதிப்பு எப்படி இருக்கிறது? தொகுதிக்கு வருவதில் மக்கள் 10க்கு 6.5 மதிப்பெண்களை வழங்கியிருக்கிறார்கள். இவரை சந்திக்க முடிகிறதா அல்லது சந்திப்பதை சிந்திக்கவே முடியாத சூழல் இருக்கிறதா? 20க்கு 11 மதிப்பெண்களை KP முனுசாமி பெற்றிருக்கிறார். உள்ளாட்சித்துறை அமைச்சர். நிறைகுறைகளின் அடிப்படையில் பொது வாழ்க்கை என்று வந்த பிறகு தனிமனித நிறைகுறைகளுக்கும் மதிப்பு உண்டு. அந்த வகையில் 10ற்கு 1.5 என்ற அளவில் மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார். பெரும்பான்மை மக்களின் இதயங்கள் இவர் குறித்து என்ன சொல்கின்றன? மதிப்பெண்கள் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம். 40க்கு 24 மதிப்பெண்கள் தொகுதி மக்களின் அபிப்பிராயமாக கிடைத்திருக்கின்றன இவருக்கு. ஒட்டுமொத்த மதிப்பெண்களே மக்கள் பிரதிநிதியின் தரத்தை நிர்ணயம் செய்கிறது. இவர் பெறும் மதிப்பெண்கள் 100க்கு 59 மதிப்பெண்கள். 100க்கு 59 மதிப்பெண்களை பெற்று 234 தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மத்தியில் கிருஷ்ணகிரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், உள்ளாட்சித்துறை அமைச்சர் KP முனுசாமி 22வது இடத்தை பெற்றிருக்கிறார். ரகுராம், இந்த புள்ளி விவரங்களில் என்ன சுவாரஸ்யம்? இவர் வாங்கியிருக்க மதிப்பெண் 59, செயல்பாட்டு அம்சங்களில் இவர் வாங்கியிருக்க சதவீதமும் 59. மக்கள் அபிப்பிராயத்தில் இவர் 41% மார்க் வாங்கியிருக்காரு. ஸோ இதில் என்ன தெரிய வருதுன்னா, இவர் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது, பெர்செப்ஷனில் கொஞ்சம் கம்மியாக மார்க் வாங்கியிருக்காரு. அந்த கருத்து கணிப்பின் முடிவின்படி அந்த சதவீத அடிப்படையில் சொல்கிறீங்க? பெர்சன்டேஜ் அடிப்படையில் சொல்கிறேன். அதாவது வாங்கியிருக்க மார்க் என்னவோ 59, பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் 4 பேராமீட்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா? வாக்குறுதிகள் நிறைவேற்றுவது, தொகுதிக்கு வருவது, அணுக முடிகிறதா, நிறை குறைகள், அதனாலும் சேர்த்திங்கன்னா 59% வாங்கியிருக்கார். 41% மக்கள் அபிப்பிராயத்தில் வாங்கியிருக்காரு. இதோட இங்கே தொகுதியில் ஒரு காதில் விழுந்த செய்தி ஒன்று என்னென்னா, மின் நிறுத்தம் தமிழ்நாட்டில் முழுக்க இருக்குது. இந்த ஒரு தொகுதியில் மின் நிறுத்தம் சரிவர கையாளப்படவில்லை என்ற ஒரு கருத்து பரவலாக எங்களுக்கு கிடைச்சிது. புரியல. பவர் கட் இருக்குது, இந்த 10 to 12 அல்லது 12 to 4. நான் இங்கே 2 hours இருக்குது சென்னையில், வெளியூரில் 4 hours இருக்குது. அதை மக்கள் ஏற்றுட்டாங்க. ஆனால் அது ஒரு சரிவர அது இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இஷ்டத்துக்கு போதும், இஷ்டத்துக்கு வருது, ஒரு குறிப்பிட்ட டைமில் போல ரெகுலாரிட்டி இல்லைன்றது தான் ஒரு பெரிய குறையாக நிறைய பேர் எங்ககிட்ட பதிவு செஞ்சாங்க கருத்தை. உங்கள் கருத்து இல்லை? இவரதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம இன்னைக்கு பார்த்ததில் இன்னொரு அமைச்சர் இருந்தார்.
அவர் எங்கே சிக்கல்ல இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்தன் தொகுதிக்கு செல்லக்கூடிய வருகை இருக்கு இல்லையா, ஆமாம், தொகுதிக்கு வருவது 2 மதிப்பு அவர் பலவீனமா இருந்தது. ஆனா இவர் தொகுதிக்கு வருகையில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறார். பாத்தீங்கன்னா அமைச்சரா இருந்தாலும் தொகுதிக்கு செல்வது வந்து அதுதான் இவருடைய பர்செப்ஷன் மார்க் இருக்கு பாருங்க, அபிப்பிராயம். அதை அவருக்கு கூட்டி தருவதில் அதுக்கு ஒரு ரோல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா மக்கள் மத்தியில கருத்தை கூட்டி தருவதில் அதுதான் இவர் மார்க்கை ஒட்டுமொத்தத்தில் ஏற்றி இருக்கு. பாத்தீங்கன்னா வருகை ஸ்ட்ராங்கா இருக்கு. இவர் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்றால் எதை சொல்வீர்கள்? அவருடைய நிறைய குறைகள் தான் இருக்குல்ல, ரொம்ப பலவீனமா இருக்கு. பாத்தீங்கன்னா அதற்கான மதிப்பெண் தான் மிகவும் பலவீனமா இருக்கிறத பார்க்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக இன்றைய பட்டியலில் முதலிடம் பிடித்திருக்கக்கூடியவர் 234 சட்டமன்ற தொகுதிகளில் 21ஆம் இடத்தை பெற்றிருப்பவர் யார் என்பதை நாம் பார்க்கலாம். 21வது இடத்தை பெற்றிருக்கும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தொகுதியின் டிஆர்பி ராஜா. திமுகவை சேர்ந்த இந்த உறுப்பினர் பெற்றிருக்கும் மதிப்பெண்கள் எவ்வளவு என்பதை நாம் பார்க்கலாம். அதற்கு முன்னதாக அந்த தொகுதியின் மக்கள் நேரடியாக நம் செய்தியாளர்களிடம் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். எளிதில் சந்திக்கக்கூடிய எம்எல்ஏ, அலுவலகத்தில் அலுவலக நம்பர் கொடுத்து எப்போதும் 24 மணி நேரம் தொடர்பு உள்ள வேண்டிய அலுவலக உதவியாளர் உள்ளவர். கொடுத்த வாக்குறுதியில் 90% நிறைவேற்றிட்டாரு. வேலைவாய்ப்பு முகாம் நடத்தினார். அவர் வந்த பிறகு அவர் என்ன தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னாரோ அதை வந்து 100% 2 ஆண்டு காலத்திலே நிறைவேற்றி முடிச்சிருக்காரு. அந்த வேலைவாய்ப்பு முகாமில் கிட்டத்தட்ட ஒரு 6000 இளைஞர்கள் கலந்துக்கிட்டாங்க. 2500 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சி இன்னைக்கு பல துறைகளில் வேலை பார்க்குறாங்கன்னு அது எந்த எம்எல்ஏவும் தன்னுடைய அலுவலகத்தில் சார்ட் போட்டு இதே மாதிரி இத்தனை மணிக்கு இந்த ஊரில் இந்த இடத்துல இருப்பேன்னு சொல்லிட்டு போட்டு நான் பார்த்ததில்லை. நானும் பல எம்எல்ஏக்களை பார்த்துட்டேன். அதுக்காக மற்ற எம்எல்ஏல குறையா சொல்லலை. இந்த எம்எல்ஏ வந்து எப்படி நடந்துக்கணுங்கிறது அதுக்கு இவர் தான் ஒரு உதாரண புருஷன்னு நான் சொல்லலாம். அதுக்கு மேலே எங்கள் எம்எல்ஏ பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. செய்திகளுக்கு உடனுக்குடன் இந்த தொகுதிகளை பற்றியோ வைக்கின்ற கோரிக்கைகளை பற்றியோ உடனுக்குடன் அவர் நிறைவேற்றி தருவார். இளைஞர்களுக்காக அவர் ஐஏஎஸ் பயிற்சி மையம் என்று ஒன்றை ஏற்படுத்தி அதற்காக டெட்டு, இந்த டிஆர்பி எக்ஸாம் அதற்கான பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். தொகுதி மக்கள் பெரும்பாலும் பாராட்டுக்களாகவே வழங்கியிருக்கிறாங்க. இவர் பெற்ற மதிப்பெண்கள் எவ்வளவு என்பதை பார்க்கலாம். 21வது இடத்தை பெற்றிருக்கும் டிஆர்பி ராஜா பெற்றிருக்கும் மதிப்பெண்கள் மக்கள் நன்றாக நினைவில் வைத்திருக்கிறார்கள். வாக்கு கேட்டு வரும்போது என்ன சொன்னார்கள் என்று 20க்கு 8 மதிப்பெண்களை பெறுகிறார் டிஆர்பி ராஜா. மக்களோடு மக்களாக கலந்திருக்கிறாரா அல்லது மக்கள் தன் முகம் மறந்துவிடும்படி இருக்கிறாரா? 10ற்கு 8 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். சட்டென இவரை பார்க்க முடிகிறதா அல்லது எட்டவே நிற்கிறாரா ராஜா? 20க்கு 15 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். இவருடைய பெருமையும் பெருமை அல்லாதவையும் நிறையும் குறையும் சேர்ந்து இவருக்கு பெற்றுத் தந்திருக்கும் மதிப்பெண்கள் 10க்கு 6.5. அல்லவை தேய அறம் பெருகும் என்பார்கள். நல்லவையா அல்லவையா? இவர் என்றால் தொகுதி மக்களின் என்ன ஓட்டம் என்ன? 40க்கு 22 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். இவர் ஒட்டுமொத்தமாக பெற்றிருப்பது 100க்கு 59.5 மதிப்பெண்கள். 234 சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்களுக்கு மத்தியில் 59.5 மதிப்பெண்களை பெற்று இன்றைய பட்டியலில் முதலாவதாக வந்திருக்கிறார். இவர் குறித்த தகவல்கள். மித்த எம்எல்ஏஸ் வாங்காத இடத்துல இவர் நல்ல மார்க் வாங்கியிருக்காரு. தொகுதிக்கு வரதுல 80% வாங்கியிருக்காரு. 10க்கு 8 மார்க். நிறை குறைகளில் 65%. அதனால தான் அவர் வந்து ரேங்கிங்கில் மேலே வர முடிஞ்சது. பொதுவாக மன்னார்குடி தொகுதி மக்கள் என்ன சொல்றாங்க? இல்லை, நீங்கள் பார்த்த மாதிரி பரவாயில்ல, அவரை பற்றி நல்ல செய்தியாளர்கள் பார்த்தபோது முழுக்க பாராட்டுக்களாகவே இருக்கு. ஆனால் ஒரு சில செக்மெண்ட்டில் வந்து குறை இருக்குது. நாங்கள் வந்து அவரை பார்க்கல. அதாவது இப்போ நம்ம சர்வே எடுக்கிறப்போ பரவாயில்ல எடுக்கிறோம். ஓவரால் ஃபைண்டிங்ஸ் தான் நம்ம இங்கே பப்ளிஷ் பண்ணுறோம். ஒரு செக்மெண்ட்டில் எங்களுக்கு கிடைச்ச சில தகவல் என்னன்னா, எங்கள் இடத்துக்கு அவர் நாங்கள் கம்மியாக தான் பார்த்துருக்கோன்றது. பட் அது வந்து டேட்டாவில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. குவாலிட்டேட்டிவாக வந்த இன்ஃபர்மேஷன் அது. டேட்டாவில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கிறது என்னன்னா, 80% கொடுத்துருக்காங்க அவர் கான்ஸ்டுவன்சி விசிட்ஸ்க்காக. ப்ளஸ் வந்து அவரோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ்க்காக 65% கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரொம்ப ஹை ரேட்டிங். நிச்சயமாக. திரு ஞானி, திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி தொகுதியில் திமுக உறுப்பினர் இன்றைய பட்டியலில் முதலாவதாக வந்திருக்கார். உங்கள் கருத்து? இல்லை, இவர் பொறுத்த மட்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ இப்போ பார்த்தோம், சிபிஐ எம்எல்ஏவை. சிபிஐ எம்எல்ஏவோட ஒப்பிடும்போது இவருடைய வருகை,
குறைவாக தான் இருக்குது. அவர் 9.5, இவர் 8. பிறகு அது அவர் வந்து அணுகக்கூடியவராக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா அவர் 14, இவர் 15. பிறகு எங்கே இவர் ஸ்கோர் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய உரைகள் அவர் வெறும் 3 தான் இருக்கிறாரு, இவர் 6க்கு இருக்கிறாரு. 65% இவருக்கு பெரிய அளவில் அதுதான் வருது. இவருடைய மிகப்பெரிய பலவீனமாக இருப்பது இவர் எதிர்க்கட்சி உறுப்பினராக இருப்பது தான். அதனால் வாக்குறுதியை நிறைவேற்றி தருவதில் தான் இவருடைய மார்க் ரொம்ப கீழே விழுற இடம். அதில் தான் பார்த்தீங்கன்னா 20க்கு 8 தான் வர முடியுது. அதில் அது மட்டும் இவர் வாக்குறுதி நிறைவேற்றி தரக்கூடிய இடத்துல இருந்தாரானால் இவர் வந்து ரொம்ப எளிதாக இன்னும் அடுத்த ஸ்லாபுக்குள்ளே கண்டிப்பாக போயிடுவார். நிச்சயமாக தொடர்ந்து பார்க்கலாம். ஆனால் இவருக்கு பர்செப்ஷன் ரொம்ப முக்கியமாக இருக்கு இவருக்கு. சரி, மன்னார்குடி தொகுதி எம்எல்ஏ டிஆர்பி ராஜா அவர்களுக்கு இந்த தகவல்கள் பயனுடையதாக இருக்கும் என்று நம்புகிறோம். இனி 25 முதல் 21 இடங்கள் வரை பெற்றவர்களை மீண்டும் ஒருமுறை பார்த்து விடலாம். இருபத்தைந்தாவது இடத்தில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கிள்ளியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஜான் ஜேக்கப் 59 மதிப்பெண்களை பெற்று 25ஆம் இடத்தில் இருக்கிறார். அதிமுகவைச் சேர்ந்த திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆனந்தன் 59 மதிப்பெண்களை பெற்று 24வது இடத்தில் இருக்கிறார். பவானிசாகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிபிஐ கட்சியைச் சேர்ந்தவர் 59 மதிப்பெண்கள் பெற்று PL சுந்தரம் 23வது இடத்தை பெறுகிறார். கிருஷ்ணகிரி தொகுதியைச் சேர்ந்த அதிமுக உறுப்பினர் KP முனுசாமி 59 மதிப்பெண்களை பெற்று 22ஆம் இடத்தில் இருக்கிறார். 21வது இடத்தில் மன்னார்குடி தொகுதியின் திமுக சட்டமன்ற உறுப்பினர் டிஆர்பி ராஜா 60 மதிப்பெண்களை பெற்று 21வது இடத்தில் இருக்கிறார். இன்றைய பட்டியல் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் அமைந்தது. மக்களுக்கு ஏராளமான மக்களுக்கு இன்று இதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு யார் முதலிடம் பெறப்போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துக் கொண்டே சென்றிருக்கிறது. இன்னும் 2 நாட்களில் அது தெரிந்துவிடும். உங்கள் வருகைக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நேயர்களே, இன்றைய பட்டியலில் இடம்பெற்றவர்களை ஒட்டுமொத்தமாக பார்த்தோம். நாளை 20 முதல் 11 வரையிலான அடுத்த 10 இடங்களை பெற்றவர்கள் யார் என்பதை பார்க்கலாம். உங்கள் எம்எல்ஏ இதுவரை இடம்பெறவில்லையா? நாளையாவது இடம் பிடிக்கிறாரா? பார்க்கலாம். நாளை இரவு 8:15க்கு எம்எல்ஏ செயல்பாடு மக்கள் மதிப்பீட்டில் பார்க்கலாம்.